லைஃப்ல ப்ரொடக்டிவா இல்லைன்னு உங்களுக்கு தோணுதா? இந்த வருஷத்துலயாவது நான் ஏதாவது லைஃப்ல சாதிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வெல்கம் டு மை சேனல். நான் உங்களோட சனாராம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் 12 months நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே இங்க யோசிக்கிறோம், இது பண்ணணும், அது பண்ணணும், இங்க போயிடணும், இங்க செஞ்சிடணும், இவ்வளவு காசு சம்பாதிக்கணும், இதெல்லாம் நம்ம மைண்ட்ல கால்குலேட் ஆயிட்டே இருக்கே தவிர நம்ம அதை பேப்பர்ல எழுத மாட்டேங்கிறோம். நம்ம கண்ணு முன்னாடி அது இல்லை, அது வருது போயிருது. அப்படி நடக்கக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது நோட் டவுன். அது எதுவா வேணா வந்து இருக்கலாம். நம்பர் 1, என்னோட பேங்க் பேலன்ஸ் சேவிங்ஸ் அட்லீஸ்ட் நான் ஒரு 50,000 இந்த வருஷத்தோட கடைசிக்குள்ள சேர்த்து வச்சுக்கணும். நம்பர் 2, நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், லைக் ஃபிட்டாக இருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லை டெய்லி வாக்கிங் போகணும். நம்பர் 3, ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம் எப்பயாவது, பட் மெயின்லி என்னோட டயட் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். 4th one, நான் வந்து ஒரு புது ஸ்கில் கற்றுக்கணும். எனக்கு சின்ன வயசுலேருந்து பியானோ கற்றுக்கணும்னு ஆசை. இப்போ நான் கற்றுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் கற்றுக்க போகிறேன். இல்லை 6th one, நான் ஒரு டான்ஸ் கிளாஸ் போகலான்னு இருக்கேன். என்ன வயசாக இருந்தால் என்ன? இல்லை 7th one, நான் வந்து யூஜி தான் பண்ணியிருந்தேன், எனக்கு பிஜி பண்ணணும்னு ஆசை, அப்போ பண்ண முடியல, என் சுச்சுவேஷன் அப்படி இருந்தது, இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு இந்த மாதிரி உங்களோட என்னெல்லாம் நீங்கள் முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோல்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் 5 மணிக்கு எழுந்து மெடிடேட் பண்ணணும் அப்படின்றதும் கோல். டெய்லி புக் படிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 10 pages அப்படின்றதும் ஒரு கோல். இது எல்லாத்தையும் எழுதி ஒரு பேப்பரில் நீங்கள் எங்கே தூங்குறீங்களோ உங்கள் பெட்டுக்கு முன்னாடி உங்கள் கண்ணாடி கிட்டேயோ எங்கேயாவது தெரிகிற மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் டெய்லி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் 2-3 நாள் ஒன்றும் தோணாமல் இருக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் 2-3 நாள் நீங்கள் பயங்கர மோட்டிவேட்டடாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அப்படியே அது போயிடும். பட் திரும்ப திரும்ப அது நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு உள்ளே இருந்து ஒரு தாட் வரும், ஃப்ரம் சப்கான்ஷியஸ், இதை நான் செய்யணும், இதை நான் ஆசைப்படுறேன், அப்போ இதை செய்யறதுக்கு நான் ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்து வரும். அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்கள் என்னென்ன கோல் எழுதிருக்கீங்களோ தனித்தனியாக அதுக்காக நீங்கள் என்னென்ன ஸ்டெப் எடுக்க போறீங்கன்றதை எழுதுங்க. சரி, நீங்கள் புக்கு படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் புக் வாங்கணும். செகண்ட், அட்லீஸ்ட் ஒரு 30 minutes டெய்லி புக் படிக்கிறதுக்காக ஒதுக்கி வைக்கணும். ஸோ அது உங்களோட எவ்ரிடே ஸ்கெடியூலில் வரணும். இப்போ ஜிம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு காசு கொடுத்துட்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ டெய்லி போகணும் அப்படின்றத உங்களோட ஸ்கெடியூலில் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ பேசிக்லி ஒரு சில விஷயத்த நம்ம இந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு டக்குன்னு பண்ண முடியும். இந்த மாதிரி காசு கொடுத்து எங்கேயாவது ஜாயின் பண்ணுறது, இல்லை ஒரு புக்கு வாங்கிக்கிறது, காலையில் எழுந்திரிக்கிறதுக்காக அலாம் வைக்கிறது, இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் ஒன்று வரும் தெரியுமா, அதுதான் கஷ்டம். ஸோ எங்கே ஸ்டக் ஆறீங்கன்னு பாருங்க. அலாம் வைக்கிறேன், காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்க முடியலை. ஏன் எழுந்திரிக்க முடியலை? நைட்டு லேட்டாக தூங்குறேன். இப்போ நைட்டு சீக்கிரம் தூங்கணும்னா என்ன பண்ணணும்? என்னோட டெய்லி ரொட்டீனே வந்து மாற்றணும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் ரீவயரிங் வந்து நடக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஆசைப்படுறப்ப கிடையாது, அந்த விஷயத்தை ஆக்ஷன்ல ரியாலிட்டியில ஆக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் போடுறப்போ. நம்ம கனவு காண்றப்போ எந்த அளவுக்கு வேணாலும் கனவு காணலாம், அதுக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. பட் அதை ரியாலிட்டியில கொண்டு வரணும் அப்படின்றப்போ எத்தனை தடங்கள் வருது, எத்தனை கேள்விகள் வருது, எத்தனை டவுட்ஸ் வருது. இது எல்லாத்தையும் நீங்க உடைக்கிறப்பதான் உங்களோட அந்த கோல்ஸ் இல்லைன்னா அந்த ட்ரீம்ஸ் ரியாலிட்டிக்கு வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் 12 months நம்ம அச்சீவ் பண்ண போகிற எல்லா விஷயங்களையும் நோட் டவுன் பண்ணுறோம். நோட் டவுன் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு இடத்துல ஒட்டி வச்சிடுறோம். நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர்லையோ ஒரு சார்ட்லையோ க்ரியேட்டிவாக பண்ண முடியும்னா அப்படி கூட வந்து பண்ணிக்கோங்க. லைக் அ விஷன் போர்டு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அந்த ஒரு கோலுக்கும் 1 to 10 steps நம்ம வந்து எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது பண்ண போகிறேன், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், எங்கே ஸ்டக் ஆகிறோன்னு பார்த்துட்டு அதை எப்படி சரி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவது விஷயம், டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் பீயிங் மோட்டிவேட்டட். மோட்டிவேஷன் போயிடும். இன்னைக்கு நான் மோட்டிவேட்டடாக இருக்கலாம், நாளைக்கு எனக்கு மூடு இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு எனக்கு வீடியோ பண்ணணும்னு தோணலாம், நாளைக்கு பண்ண வேண்டாம்னு தோணலாம். ஸோ நான் என் மோட்டிவேஷனுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்த்தேன்னா என் வேலை நடக்காது. நான் டெய்லி 5 மணிக்கு ஷூட் பண்ணணும், நான் டெய்லி மத்தியானம் 3 மணிக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அது என்னோட டிசிப்ளின், என்னோட ஸ்கெடியூல். நான் அதை செஞ்சு தான் ஆகணும். மூடு இருந்தாலும் மூடு இல்லைனாலும் ஆஃபீஸ்க்கு போகிறோம்ல, வேலை பார்க்குறோம்ல. ஏன்னா நம்ம அங்கே அக்கௌண்டபிள். அவங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க, அவங்க நமக்கு காசு கொடுக்குறாங்க.
அதனால நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும். அப்ப நமக்காக நம்ம செய்ய வேண்டாமா? நமக்காக தானே நம்ம ஃபர்ஸ்ட் செய்யணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசிப்ளின். என்னென்ன டைம்ல என்னென்ன பண்ண போறீங்கன்ற ஒரு ஸ்கெடியூலை நாளே போட்டு வச்சிடுங்க. எல்லாமே நம்மளால டைம் டேபிள் மாதிரி பண்ண முடியாது. பட் நம்ம கோல்ஸுக்கு தகுந்த மாதிரியா இருக்கிற விஷயத்த எப்படி நம்மளோட டே டு டே லைஃப்ல கொண்டு வருது அப்படின்றத பாருங்க. காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கேன். ரொம்ப சீக்கிரம்னா வேண்டாம், ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன். ரெஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு 7 to 7:30 புக்கு படிப்பேன். வந்துடுச்சா? கிளம்பி ரெடியாகி ஆஃபீஸ்க்கு போயாச்சு. ஈவினிங் வந்தாச்சு. 7 to 8 o'clock half an hour ஜிம் பத்தாது. ஸோ 7 to 8 o'clock ஜிம் போறேன். ஒர்க் அவுட்டும் வந்துடுச்சா? டெய்லி ஒரு 200 rupees நான் சேவ் பண்ணுவேன். அப்போ மந்த் எண்ட்ல பார்த்தோம்னா 30 into 200 6,000 rupees சேவ் பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட பிளானுக்கு தகுந்த மாதிரியா இருக்கக்கூடிய டெய்லி நீங்க பண்ண வேண்டிய விஷயத்த 1 day ப்ரையரோ இல்லைன்னா ஒரு வீக்லி ஸ்கெடியூலாவோ போட்டு வச்சுக்கோங்க. இதை போட்டு வைக்கிறப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற டென்ஷன் நமக்கு வராது. நமக்கு தெரியும், ஓகே இத்தனை மணினா எதாவது வந்து பண்ணணும், இதுதான் நான் வந்து செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட் நமக்கு இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கே அதை வந்து செஞ்சுருவோம். இதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த இயர், அதாவது 2026 முடிகிறப்போ நீங்க இங்க ஆரம்பிச்சதை இங்க கொண்டு வந்திருப்பீங்க. தேர்ட் ஒன், கம்பேர் பண்ணிக்காதீங்க யார் கூடயும். 4 வருஷம் முன்னாடி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணவங்க மாதிரி நம்மளால இப்ப ஆக முடியாது. 4 வருஷம் முன்னாடி பிசினஸ் ஆரம்பிச்சவங்களோட நம்மளால இப்ப மோத முடியாது. நம்மளும் வளருவோம், டைம் எடுக்கும். வேற ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து கம்மியா இருக்கோமேன்னு நமக்கு தோணும். நம்ம கம்மியா இருக்கோமேன்னு தோன்றப்போ எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து தோணும். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல உங்களை நீங்க போட்டுக்க கூடாது. நீங்க இப்படிதான் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஸ்ட்ரெயிட்டா அவங்க கோலை நோக்கி ஓடிக்கிட்டே வந்து இருங்க. நம்ம ஓடுவோம், மெதுவா ஓடுவோம், நடப்போம். முடியலையா தவழ்ந்துட்டாவது டெய்லி ஒரு சின்ன ஸ்டெப்பாவது எடுத்து வச்சுக்கலாம். குட்டி குட்டி ஸ்டெப்ஸா நீங்க எடுத்து வைக்கிறது தான் லாங் ரன்ல ஒரு பெரிய லீப்பா வந்து நமக்கு தெரியும். ஸோ யாரு கூடயும் உங்களை வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்களோட ரேஸை வந்து ஓடிட்டு இருக்காங்க, நம்மளோட ரேஸை நம்ம வந்து ஓடலாம். கடைசி விஷயம் என்னன்னா, வீக்லி அண்ட் மந்த்லி அப்டேட்ஸ் எடுங்க. இந்த வாரம் என்னென்ன நான் செஞ்சிருக்கேன், என்னென்ன நான் செய்யலை, ஒரு வாரம் அதை எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பி பாருங்க, இந்த மாதம் நான் என்னென்னலாம் பண்ணேன், என்னென்னலாம் பண்ணலை, எதெல்லாம் மிஸ் பண்ணேன், எதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கேன். சூப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா தட்டி கொடுத்துக்கோங்க, ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. கிஃப்ட் யூர் செல்ஃப் சம்திங். நான் இதை பண்ணி முடிச்சிட்டேன்னா நான் வந்து ரொம்ப வருஷமாக ஒரே இயர்பாட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு புது இயர்பாட் நான் வந்து வாங்கிக்கிறேன். இல்லை எனக்கு ஒரு புது ஷர்ட், ஒரு ஜீன் ஷர்ட் எனக்கு வந்து வேணும், நான் அது வந்து வாங்கிக்கிறேன். இது வந்து கிஃப்ட், உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ரிவார்டு. நீங்கள் வந்து ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கணும்ல. ஸோ எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், நெக்ஸ்ட் ஒரு 1 week நான் ஸ்வீட் சாப்பிடவே மாட்டேன், என்ன நடந்தாலும். அதுதான் என் பனிஷ்மெண்ட். ஏன்னா நான் என்னோட டாஸ்கை முடிக்கலை, என்னோட கோலை நான் முடிக்கலை. ஆஃபீஸில் லீவ் போட்டால் சம்பளம் கட் பண்ணுறாங்கல்ல, அப்போ நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணலைன்னா நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாம், கொடுக்கணும்ல. அதுதான் இது. ஸோ இப்படி மெஷர் பண்ணிகிட்டே வாங்க. ஃபார் ஷுவர் சொல்கிறேன், இஃப் யூ ஸ்டிக் டு இட் அண்ட் இஃப் யூ கிவ் யூ 100% அண்ட் எங்கெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலையோ, எங்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணலையோ அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் 2026 2025ஓட எண்டு மாதிரி இருக்காது. இட் வில் பி வெரி பியூட்டிஃபுல். திரும்பி பார்க்குறப்போ நானா இவ்வளோ ப்ரொடக்டிவாக இருந்த இந்த வருஷத்தில் அப்படின்னு ஆச்சரியத்தோட நீங்கள் வந்து நிற்பீங்க. இது கரெக்ட் டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த வருஷம் ரொம்ப அழகான வருஷமா, ப்ரொடக்டிவாக, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான சக்ஸஸ்ஃபுல்லான வருஷமா உங்களுக்கும் எல்லாருக்கும் வந்து அமையும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.